ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் சங்கீதா அவர்கள் கூட சேர்ந்து வாழ போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றியும், உண்மையாக இந்த செய்தி வெளிவருவதற்கு காரணம் என்ன, இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு மக்களோட ஓட்டை வாங்கி இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே ஆகியிருக்காரு. இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுல இருந்து அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து அமல்படுத்திட்டும் வந்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட சொந்த வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து இது மறுப்பு தெரிவிக்கிற வகையில தான் ஒவ்வொரு விஷயங்களும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிட்டாரு. இதனால அவரோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மீண்டும் விஜய் சங்கீதா சேர்ந்து வாழலாம், இவங்க பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்தாங்க. விஜய் ஒரு பக்கம் ஆரம்பத்தில் இருந்தே விவாகரத்து விருப்பம் இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு வந்தார். மேலும் இப்போ சங்கீதா அவர்கள்கிட்டையும் அவர்களோட குடும்பத்தார்கிட்டையும் பேசி மீண்டும் சேர்வதற்காக சொல்லி கேட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்களுக்கு விஜயை விட்டுட்டு பிரிய துளியும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசவால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய முடிவை சங்கீதா அவர்கள் எடுத்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச போகிறதாகவும், அந்த பேச்சுவார்த்தை மட்டும் நல்லபடியாக முடிஞ்சால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே விஜய் மற்றும் சங்கீதா சேர்ந்து வாழ அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான நியூஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.